44வது திருப்பாடல். இந்த உடம்புங்கிற வீடு இது விழும் பொழுது எனக்கு வேற கதியே கிடையாது, முருகா உன்னை தவிர கதியில்லை என்பது இந்த பாடல். இது எல்லாரும் அடிக்கடி பாட வேண்டிய பாடல். கடைசி காலத்திலே யமன் வரும் பொழுது யாரும் காப்பாற்ற மாட்டார்கள், முருகப்பெருமான் மட்டுமே காப்பாற்றுவார். இந்த வீடு, இந்த உடம்புங்கிறது வீடு. நம்மளும் எத்தனை வீடு எடுத்து விட்டோம். இந்த ஆன்மாவுக்கு வீடு உடம்பு. தோலால் சுவர் வைத்து, வெறும் தோலால ஒரு சுவர் வச்சுட்டான். நம்ம வீடுகளுக்கு சிமெண்ட் பூசுற மாதிரி இது தோல். 4 காலில் சுமத்தி 10 வாயுக்கள் இந்த உடம்புல இருக்கு. இந்த 10 வாயுக்களும் முக்கியமானவை. 10 காரியங்களை செய்கின்றன. மூச்சு விடுறமா இல்லையா? இந்த மூச்சு விடுறதுக்கு உள்ள வாயு பிராணன்னு பேரு. மலஜலம் கழிக்கிறதுக்கு உதவுற வாயு அபானன்னு பேரு. இந்த சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணிக்குதில்ல, அந்த வாயு சுரானன்னு பேரு. இந்த நாபி கொப்பூர்ல இருந்து மேல் நோக்கி நின்று ஜீரணிக்கக்கூடிய உதவக்கூடிய வாயு உதானன்னு பேரு. இந்த உடம்பெல்லாம் ரத்த ஓட்டம் ஓடுதே, அதை எடுத்துக்கிட்டு போற வாயு வியானன்னு பேரு. காலை நீட்டுறோம், கைய நீட்டுறோம், முடக்கிறோம், விக்கல் எடுக்கிறோம், பேசுறோம், இதுக்கெல்லாம் உதவுற வாயு நாகன்னு பேரு.